என்னன்னா ப்ரோ அந்த பாவா வீடியோ பண்ணோம்ல, கோபி அண்ணன் அந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதை வச்சு சில மீம்ஸ் போட்டாங்க, இந்த பையன் பண்ணா நீங்க கிரெடிட்ஸ் கொடுக்கலையா அப்படின்ட்டு. அவங்க கேஷுவலா எடுத்து பண்ணாங்க. எனக்கு அவங்க பண்ணதெல்லாம் செம்ம ஹாப்பி. நான் அதை உன்னை பார்த்தப்ப பண்ணது எனக்கு அது அந்த பாவான்ற வார்த்தை வந்து நான் ஒன்றை இருந்து எடுத்துக்கிட்டேன், நல்லா இருந்துச்சு பாப்பா போய் பேசினாங்க. அது ரிப்பீட் பண்ண முடியல, என்னால் பண்ணோம்னா சுத்திடுவாங்க. இப்போ வந்து இவர் பாவாப்பா அவர் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அவ்வளவுதான், பாவாலே கூப்பிட அப்படிதான் ப்ரோ இருக்கு. இப்போ யாரும் வந்து பார்த்தாங்கன்னா பாவா பாவா அப்படின்னு தான் இருக்குது. என்னடா பேசுவீங்க, என்னத்தையா பேசுவீங்கடா அப்படின்னு அந்த மாதிரி என்னத்தையா பேசுவேன் டெய்லி காலையில. அப்ப இருந்தே வந்து நமக்காக வீடியோ போட்டா போதும். நான் என்ன வீடியோ போட்டாலும் என்ன அப்படி இருக்குன்னு யாரும் கேட்டாலும் ஆமா அப்படி இருக்கு அப்படின்னு. அப்ப இருந்தே வந்து யாருமே வந்து இது உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படிலாம் கேட்டதே இல்லை. நமக்கு இன்னும் அந்த வந்து ஏதோ பண்றான்டா சூப்பர்ரா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட 2 ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. அதாவது சுப்பிரமணியன் சேத்து அண்ட் வெட்டி பையன் வெங்கட் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம், வாங்க பேசலாம். வணக்கம். ஹாய் ப்ரோ. வணக்கம். ரெண்டு பேரையும் சந்திச்சது எனக்கும் சரி எங்க டீமுக்கும் சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி நீங்க 2 பேரும் ஒரு ரியாக்ஷன் வீடியோ பண்ணிருந்தீங்க, உங்களோட பழைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சு ரியாக்ஷன் வீடியோ பண்ணிருந்தீங்க. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஏன்னா நானும் அதே அந்த டைம்ல பிளான் பண்ணி எடுத்த வீடியோ. ஏன்னா நாங்களும் அந்த டைம்ல அந்த 50 ரூபா கொடுத்தா எடிட்டிங் பண்ணி தருவாங்க, அதுல எல்லாம் ஏமாந்து 50 ரூபா கொடுத்து எடிட் பண்ணி ஏன்டா நீங்க எடிட் வாங்கிருக்கீங்க இருக்கலாம், FB டேஸ்ல இருக்கலாம். சோ உங்களோட ஒரு சில பழைய வீடியோஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை நீங்க பார்த்து ரியாக்ட் பண்ண. இன்டர்வியூலயே வந்து இந்த செக்மெண்ட் தான் கொஞ்சம் ஆக்வர்டான செக்மெண்ட். நீங்க கேட்டீங்களே ஆக்வர்டா எப்ப ஃபீல் பண்ணிருக்கீங்க பாருங்க. கண்ணுக்குள் கத்தி கப்பல் நெஞ்சத்தில் ரெட்ட கப்பல் மோதினா யுத்த கப்பல் இவதானே. ஓ ஆர்ச்சிவ்ல போட வீடியோ வந்து பெருசா போடுவீங்க. கண்டிப்பா போடுவேன், வச்சிருக்கேன், டவுன்லோட் பண்ணிருக்கேன். கேப்ஷன் என்ன போட்டுருக்கீங்க? கண்ணுக்குள் கத்தி கப்பல். அப்பயே அப்படி நடிக்கிறான் பாருங்க, சூப்பரா. அப்ப அந்த ரொமான்டிக் அந்த கண்ணுல லென்ஸ் வர எடிட்டிங் எல்லாம் இப்ப இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் ஆக்டர் சுப்பிரமணியன் யூசர் நேம் வச்சது இல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். ப்ரோ நான் வந்து கண்ணாடி பத்தி ரொம்ப ரசிப்பேன். கடந்த முத்து அந்த மாதிரிதான் அழகா இருக்கு அப்படி நினைச்சு பண்ணதுதான். இன்னைக்கு திரும்பி பார்த்து இப்படி ஒரு நிலைமையில வச்சு நீங்க கேள்வி கேட்பேன்னு சத்தியமா நினைக்கலாம். இன்னும் டெலிட் பண்ணாம இருக்கிறது காரணமும் இருக்கு. என்னன்னா சரி எப்படி ஆரம்பிச்சு கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகி ஓரளவுக்கு இப்போ தெளிவா இருக்காங்கன்றது தெரியட்டும், அதனாலதான். நீங்க சொன்னீங்க சொன்னது ஆக்சுவலா நான் வந்து FB நிறைய போஸ்ட் டெலிட் பண்ணிட்டேன். இவன் பண்ணல, நான் கேட்டேன் ஏன்டா அப்படின்றப்ப சொன்னதான். நீங்க நம்ம யாரோ வந்து நீங்க நல்லா பண்றீங்களோ இல்ல நம்மள கொஞ்சம் மேல இடத்துல வச்சு பாக்குறாங்க, தெளிவா இருக்கீங்கன்னு நினைச்சாங்கன்னா நம்மளும் அவங்க ஜோன்ல இருந்து வந்தவங்கன்றத அவங்க பாத்துக்கிட்டோம். ஏன்னா மாற முடியாது நினைச்சுக்க வேணாம் அவங்க. இது நல்ல வேலை இந்த வீடியோ பூரா நம்மளதான் அப்படி பண்ண வீடியோ தான் அது. அது நம்ம தெரியும் நம்மளுக்கு அது முன்னாடி. அப்ப தெரியுமோ தலைவனோட ஒரு சில வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் அற்புதமா இருந்தது. வரலன்னா விடுங்க. இல்ல பரவாயில்ல எடுத்தே ஆகணும். இல்ல தீனா படத்துல கொல்ல மாசே, பில்லா படத்துல அவர் தான் பாசே, மங்காத்தா படத்துல ஒரு சுத்தி காசு, மொத்தத்துல தலை ஒரு மாஸ்டர் பீஸே. அவரோட கொள்கையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? இல்லடா. யார் வீடியோ எடுத்திருப்பா? என்ன எடுத்திருக்கா? வாய்ஸ் கொடுத்திருக்கேன் எடுத்து. இப்போ வந்து யாரு அவனாரு மதுரை லைன்ல கரெக்டா இருக்கு, ஆமா அந்த சென்னை லைன்ல கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்லோமோ அதோட முன்னாடி வருஷன். அது ஏன் மதுரையில வந்து அஜித் சாருக்கு ஒரு பெரிய ஒரு அவருக்கு மதுரையில மட்டும் இல்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்கு, அங்க கொஞ்சம் அதிகம். டெம்பிள் சிட்டி அஜித் ஃபேன்ஸ்ன்றது கொஞ்சம் அதிகம். மதுரை தெரியல ப்ரோ. இப்ப இல்ல, நீங்க அது ரெட் மூவில நினைக்கிறேன் சிங்கம்புரி சார் இன்டர்வியூல கொடுத்ததான் பாத்துருந்தேன். ஒரு மஹால்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்திருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு அஜித் குமார் சார் வந்து அட்டன் பண்றதா இருந்துச்சு போல. அவர் அட்டன் பண்ணியிருக்காரு, ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து கேதரா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவர் இவ்வளவு க்ரௌடா அதுன்னு அவர் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. உள்ள வந்த பாய்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, எங்கடா அஜித் சாரை காணோன்னு மண்டபத்தை அடிச்சு உடச்சிருக்காங்க. அப்புறம் டிவியில உடச்சுட்டாங்க. ரொம்ப ரேஜான ஃபேன்ஸ் ப்ரோ, சீரியஸா பயங்கர ரேஜான ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ். மதுரையில 10 வருஷம் கழிச்சு இன்னும் ஒரு படம் வந்தாலும் அதை பெருசா கொண்டாடுவாங்க. ஒரு மாதிரி லாயல் ஃபேன்ஸா இருப்பாங்க. லாயல் ஃபேன்ஸ். வி போடுவேன். அது லைட்டிங் தான். தலைவன் அப்ப இருந்து அந்த மீச இதெல்லாம் ஒரே கெட்டப்ல தான் தலைவன். ப்ரோ வளரலங்க. கெஞ்சுவோம் ப்ரோ. டேய் இந்த மீசையை ஏறா, எடுத்தா நல்லா இருக்கா, டேய் வச்சிருக்கிறதுமே நல்லா வேணாம்டா ஏறான்னு ரொம்ப கெஞ்சுவோம். இப்ப கூட இந்த ட்ரிம் பண்ணி வச்சிருக்கான். அப்ப எப்படி இருக்கும்னா கொத்தா இருக்கும் ப்ரோ. அப்படி மீச எவ்வளவு சொல்லி எடுக்க மாட்டேன்னா, இந்த பொங்கல் புலியோட சாங் டைம் அந்த முன்னாடிதான் வந்து மீசையெல்லாம் எடுக்க. முன்னாடி ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவோம்ல நம்ம அந்த மாதிரி. இப்போ வந்து என்ன நடந்தா என்ன நினைச்சா என்ன அந்த மாதிரி எடுத்தா வளர போகுது, அடுத்த நாள் பாத்துக்குவோம் அந்த மாதிரி ஆயாச்சு. முடிதானே
அப்படி வந்துருச்சு. என்ன நானே திட்டி திட்டி பார்த்தேன். ஓ இதெல்லாம் பண்ணிருக்கியாடா? நான் தான் சொல்றேன்ல, இன்னைக்கு நீ தற்கொலை, நான் அன்னைக்கே தற்கொலை. தலைவர் அதையெல்லாம் சொல்லிட்டு அப்ப அந்த வீடியோ பண்ணவங்க எல்லாம் இங்க வந்து தற்கூரிலாம் சொல்லல, நான் தற்கொலைன்னு தான் சொல்றேன். அவங்க தற்கொலையான்னு தெரியல. அவர் தற்கூரி தான் சொன்னாராமா, வச்சுக்கோங்க. எவால்வ் ஆகி நான் என்ன சொல்றேன், அப்படிலாம் கிடையாது. பண்ணலாம், என்னத்தையாவது பண்ணக்கூடாது, பண்ணணும். ரேடியோவை கண்டுபிடிச்சது யாரு? மார்க்கோனி. மின்சாரத்தை கண்டுபிடிச்சது கண்டுபிடிச்சது ஆக்சுவலி இவரோட வீடியோ எடுக்கும் போது எப்படின்னா, தலைவன் வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு புள்ளையோட வீடியோ போட்டிருப்பான், கண்டிப்பா போட்டிருப்பாரு அப்படின்னு. அப்ப நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அப்புறம் சரி ஓகே வேண்டாம் அப்படிங்கறதுனால இதெல்லாம் நீங்க லிங்க் அனுப்பிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து அதே யூடியூப் வீடியோ போட்டோஸ்க்கு போட்டோம்ல, நாங்க வீடியோஸ்க்கு போட்டுக்கோம். இதெல்லாம் உண்மையிலே நான் எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணி பண்ணிருக்கேன். இல்ல ஆக்சுவலி ரொம்ப எந்த ஒரு தாட்டுமே இல்ல. ஆக்சுவலி அப்ப எதுவும் பயம் இருக்காது. உண்மையா சொன்னா இப்ப கூட கண்டென்ட் பண்ணும்போது வியூஸ் போகுதா போகாதாங்க. இல்ல எப்பயுமே அந்த பயம் எல்லாம் கிடையாது. எப்பவுமே அந்த யோசனை எல்லாம் போட்டு இருக்கு. நம்ம பாட்டுக்கு அடுத்து பார்த்தா நீங்க வேற தலைவர், இப்ப எல்லாம் யாரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்தாலும் இந்த வீடியோ போடணும்னா என்ன ஆகும்லாம் யோசிச்சிருக்கேன். ப்ரோ அந்த பாவா வீடியோ சொன்னீங்கல்ல, அதை போடுறோம். நம்ம போட்டோ, நம்ம யஷ்வந்த் போட்டோகிராஃபின்னு ஒருத்தர் இருப்பாப்ப, அவர் தான் நம்ம வீடியோ எடுப்போம். கேமரால எடுத்தா அவர் எடுப்பாப்ப, மொபைல் எடுத்தா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி எடுத்துக்குவோம். அப்படி அந்த வீடியோ எடுக்கிறப்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கீ வீட்ல ஒரு டேரக்டர் இருப்பாரு, அவர் எங்களுக்கு கிராஸ் ஆகி போறாரு. நான் சட்டையை மாத்திட்டு இருக்கேன் அடுத்த கெட்டப்புக்காக. 2 கேரக்டர் பண்ணிருக்கேன். போன் பேசுறவங்க பாவா ஒண்ணு பண்ணிருப்பா. என்னடா பண்றீங்க அப்படின்னா, அண்ணே இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு. சரி எடுக்கடா அப்படின்னு போனாரு. எடுத்தோம் போட்டோம். இந்த நடந்த மேட்டர்லாம் இருக்குல்ல, இது எதுவுமே அந்த வியூஸ் போகணும் அதெல்லாம் நினைச்சு பண்றதே கிடையாது. என் மண்டையில ஒண்ணு இருக்கு, இன்னைக்கு சும்மா இருக்கும், இன்னைக்கு இதை பண்ணுவோம், அவ்வளவுதான். நம்ம சாட்டிஸ்பாக்சனுக்காக பண்ணா போதும், அவ்வளவுதான். ஆனா அந்த எடிட் பண்றப்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணோம்னா அப்படி வரணும், அந்த சாங் எதுக்கு போடுவோம் அப்படின்ட்டு அந்த பாட்டு ஒண்ணு போட்டிருப்போம், அந்த அதுலதான் போட்டிருப்போமா. அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இவன் கமெண்ட் பண்றான், பழங்கானத்தம் பாலத்துக்கு கீழே கொஞ்சம் கீழேன்னு. அது எனக்கு மதுரை சாங் தான், எனக்கு தெரியாது, நான் ரொம்ப கேட்டது இல்லை. அவனோட பாட்டுலாம் கேட்டு வைப் பண்ணிட்டு இருந்தோம். அப்படிலாம் அந்த பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்பதான் அந்த ஸ்டோரி இன்னும் இருக்கு பாக்குறேன். அந்த ரெகுலரா போற லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸோட அது அதிகமா போயிட்டு இருக்கு. அப்பயுமே என்ன பண்ணோம், டே இந்த வீடியோ நல்லா போயிட்டு இருக்கு, டே சூப்பரா நல்லா இருக்கடா, அவ்வளவுதான். இப்பயுமே இந்த இப்போ நிறைய லைக்ஸ் வருது, நிறைய கமெண்ட்ஸ் வருதுன்னா அப்படியா ஓகே, வீடியோ சுத்தமா அப்படியா ஓகே, அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அப்பதான் நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்க முடியுது. இதுதான் ஹைலைட்டா இருக்கு. சரியான பாட்டுங்க, அப்ப சரியான பாட்டு இது. நான் பேசிட்டு இருந்தேன், இந்த வீடியோ ஞாபகம் இருக்கு. என்ன பார்க்க வேணும், கைய பிடிக்கணும், இதுக்கு தானே. அது அவன் எக்ஸ் தான் எடுத்த வீடியோ. ஆமா, வேற வேலை இல்ல, காலேஜ்ல யாருமே இல்லாம அந்த கண்ணுல தண்ணி ஓரமா வாட்டர் பாட்டில ஊத்துறது. விக்ரம் படத்துல நான் அழுக சொன்னேன், கமல் சார் ஒரு பக்கமா அழுதாரு டயலாக் இல்ல. ஆனா தலைவா அப்பவே பண்ணியிருக்காரு இதெல்லாம். ஆனா எனக்கு செம்ம மொமெண்ட்ஸ், என் காலேஜ் மொமெண்ட்ஸ் திருப்பி பாக்குற மாதிரி இருக்கு. ஜாலியா நான் என்ன வீடியோ போட்டோம், என்ன அப்படி இருக்குன்னு யாரும் கேட்டாலும் ஆமா அப்படி இருக்கு அப்படின்னு ஜாலியா பண்ணிட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா, எங்க இருந்து ஜாலியா பேசக்கூடாது பார்க்க கூடாது பேசுற ஒரு இடத்துல இப்படிலாம் பேசுற மாதிரி இருக்கேன். நீங்க எல்லாம் ஜாலியா பண்றது ப்ரோ. என்னடா பேசுவீங்க, என்னத்தையா பேசுவீங்கடா அப்படின்னு அந்த மாதிரி என்னத்தையா பேசுவேன். டெய்லி காலையில போய் 6:30 பஸ் வரும், இன்ஜினியரிங் காலேஜ் பஸ். 6 மணிக்கு போய் அந்த 2 MP கேமரால அப்படி நின்று எடுத்துட்டு வருவேன். எங்க அப்பா நினைப்பாரு அப்படியே வீடியோ கால் பேசிட்டு வரான். அந்த 2 MP கேமரா அப்படின்னா ஃப்ரண்ட் கேமரா கிடையாது, பேக் மொபைல் இப்படி திருப்பி வச்சு எடுத்துக்கிட்டு இருக்குது. இப்படி அது அப்ப வீடியோ எடுத்துட்டு இருப்பான். அப்படியே எடுத்து பஸ்ல போறப்ப எடிட் பண்ணிட்டு திருப்பி சாயங்காலம் காலேஜ் முடிச்சு 6 மணிக்கு வர்றப்போ அப்லோட் பண்ணி விட்டுருவேன். ஒரு 1 மணி நேரம் அப்லோட் ஆகும். அப்போ நெட்டும் அவ்வளவு இதா இருக்காது. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் நான் வீடியோ போட்டேன்னா ஜாலியா இருப்பேன். ஏன்னா எனக்கு காலேஜ் போக பிடிக்காது. இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டு இருக்கோம், என்ன பண்றோம் எதுக்கு இருக்கோம் அந்த மாதிரி சுத்திட்டு இருந்தப்போ இந்த வீடியோ போடுறது மட்டும் தான் ஒரு மாதிரி ரிலாக்ஸா இருந்துச்சு. அப்ப இருந்தே வந்து நமக்காக வீடியோ போட்டா போதும் அந்த ஒரு சோன். ஆமா, பேரு அப்பயே வச்சுட்டாரு. வெட்டி பையன் வெங்கட்டுக்கா இருக்கட்டும், சோல்ஜர் பத்தி பேசியிருக்காரு. இந்த மாதிரி அது ஒரு ஷோவாவே பண்ணியிருக்காரு. அதையும் எடிட் பண்ணி அது போறதுக்கு முன்னாடி ப்ரோமோ எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அப்ப இருந்தே வந்து யாருமே வந்து இது உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படிலாம் கேட்டதே இல்ல. நமக்கு இன்னும் அந்த வந்து ஏதோ பண்றான்டா சூப்பர்ரா, அதனாலதான் வந்து அடுத்து பண்ண முடியும். போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ற காலத்துல பையன் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தா வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். ரொம்ப அதான் அந்த இப்ப நீங்க காமிச்சிக்கல பார்த்ததுமே என்ன தோணுச்சு, ஆஹா பாடுறா இங்க அப்படின்ற எங்களுக்கே பார்க்க தோணுச்சு. அவ்வளவுதான் ஜாலி. உங்களோட ஃபாலோவர்ஸ் கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டு போட சொல்லிருந்தோம். அந்த இதுல இருந்து வந்து கொஸ்டின்ஸ் அதான் சொன்னேன், நான் அதை பாத்துட்டேன். நீங்க வேணா பாத்துட்டு அதுல இருந்து வேணா கொஸ்டின் கேளுங்க. ஆனா எல்லாருமே மேக்ஸிமம் இது வந்து பாவா சீரிட்டு பாவா அதுல இருக்காங்க, பாவா வீடியோ பண்ணுங்க. அந்த பாவாக்குள்ளேயே இதே ஆளுங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் பாவா வீடியோ பண்ணானா இவன் இதே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. அதனாலதான் நான் திருப்பி பாவா வீடியோ பண்ணணும்னு நினைச்சாலுமே ரொம்ப லைட் டச்சா அந்த அப்படியே பண்ணக்கூடாது ஆசைப்படுறேன். ஏன்னா அவங்க கேக்குறாங்கன்றதுக்காக எதையும் பண்ணலாம். இன்னொன்னு ரிப்பீட் பண்ண முடியல, என்னால பண்ணோம்னா குத்திடுவாங்க. இப்ப வந்து இவர் பாவா அவர் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அவ்வளவுதான், அப்புறம் பாவாலே கூப்பிட அப்படிதான் ப்ரோ இருக்கு. இப்ப யாரும் வந்து பாத்தாங்கன்னா பாவா அப்படின்னு தான் இருக்குது.
ப்ரோ எப்ப கல்யாணம்னு கேட்டுக்காங்க. இவரையா? ரெண்டு இல்ல, பேரும் இவரே இல்ல. உங்க ரெண்டு பேரும் photo தான் போட்டு ரெண்டு கேட்டுருக்காங்க. பேரும் photo போட்டு நான் இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிடுவேன் ப்ரோ. நான் பண்ணிடுவேன், அந்த பிளான்ல தான் இருக்கேன். இவன் எப்படின்னு தெரியும். bro, எனக்கே பதில் புதுசா இருக்கு. பரவாயில்ல, பண்ணிட்டா சந்தோஷம் தான். அவ்வளவுதான். என்ன கப்புள் பண்ண மாட்டேன் bro. நீங்க கோபி சுதாகருக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்கல்ல, எந்த எபிசோடு? என்னன்னா ப்ரோ, அந்த பாவா வீடியோ பண்ணோம்ல, ஆமா, அது ட்ரெண்ட் ஆச்சு. கோபி அந்த வீடியோ பார்த்துட்டு நம்மள ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க அடுத்த பண்ண வீடியோல வந்து சேட்டு பவான் பண்ணாங்க. அது நான் பண்ணிருந்த ரீச்சோட ரொம்ப பயங்கரமான ரீச் ஆச்சு. சோ அதை வச்சு சில மீம்ஸ் போட்டாங்க, இந்த பையன் பண்ணா நீங்க கிரெடிட்ஸ் கொடுக்கல அப்படின்ட்டு. அவங்க கேஷுவலா எடுத்து பண்ணாங்க. எனக்கு அவங்க பண்ணதெல்லாம் செம்ம ஹாப்பி. நம்ம பண்ற ஒரு விஷயத்த அவங்க பார்த்து பண்றாங்க, ஹாப்பியா இருந்துச்சு. அப்படியே அது போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ஃபோன் அடிச்சு, தம்பி நேரில் மீட் பண்ணுவோம்னாங்க. மீட் பண்ணேன். நான் அதை உன்னை பார்த்தப்ப பண்ணது எனக்கு அது அந்த பாவா அப்படின்ற வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பாவான்ற வார்த்தையா சீட்டு பாவா சம்திங் எனக்கு பிடிச்சிருச்சு. பாவான்ற வார்த்தை வந்து நான் ஒன்று இருந்தா எடுத்துக்கிட்டேன், நல்லா இருந்துச்சு அப்படிலாம் போய் பேசினாங்க. ஸ்கிரிப்ட் பண்ணுவீங்க, ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணுவீங்களா பண்ணோட நானும் வெங்கட்டும் பண்ணுவேன்னு சொன்னேன். இவன் வந்து ஆல்ரெடி அவங்களோட வெப்சீரிஸ்ல வந்து சின்ன போர்ஷன் ஒன்று பண்ணியிருப்பான். ரெண்டு பேருமே அவங்களுக்கு தெரியும். பண்றீங்கன்னு கேட்டாங்க, பண்றோம்னு சொன்னோம். ஒரு நாள் ஃபோன் அடிச்சு பேசணும், கண்டென்ட்லாம் சொன்னோம். அதை வச்சு அந்த ஃப்ரெண்ட்ஸ் பாவங்கள்னு சொல்லி அந்த வீடியோல ஸ்கிரிப்ட் பண்ணிருப்போம். அது ஹாப்பியான ஒரு விஷயம் ப்ரோ. அது சூப்பர் ஜாலி ப்ரோ. எங்களுக்கு எப்ப இருந்து ஃபாலோ பண்ணி அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க கூட வீடியோல எல்லாம் செம்ம ஜாலி. ஏதோ ஃபிளிங் பத்தி எல்லாம் பேசுறாங்க. நமக்கு ஃபிளிங்கும் தெரியாது. அதத்தான் கேட்க கொஞ்சம் ஃபிளிங்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. திரும்ப என்ன ஃபிளிங்னா என்ன? ஸ்டிங்னா தெரியும், ஜூஸ் அது ப்ரொமோஷனா. இந்த ரிலேஷன்ஷிப், நியூ கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப், அதெல்லாம் நமக்கு தெரியாது. இதை அதையே வச்சுட்டு அட்வைஸ் எல்லாம் பண்ணி வேற வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பாங்க. தலைவர் அதையும் ஓட்டி வச்சிருந்தாரு. ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் டக்குனு கிளம்பி போற மாதிரி. ஃபிளிங்கிறது இந்த பெஞ்சிங்னா என்னங்க? அத ஒரு எனக்கு என்ன தெரியும்னா வந்து இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் தான் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். அதுக்கு ஒரு என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ன்றது இப்போ எல்லாருக்கும் தெரியும். 2018 ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்னா எனக்கு என்னன்னு தெரியாது. நீங்க சொன்னீங்க அந்த மைக்க கொடுத்துட்டு போய் பொம்பளை பிள்ளைய கேட்கவாங்க சொல்லி நான் அனுப்பிச்சு விடுறாங்க. நான் போய் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் நினைக்கிறேன், எனக்கும் தெரியாது, அந்த பிள்ளைக்கும் தெரியல. அந்த பிள்ளை என்ன சொல்லுது, இவன் என் ஃப்ரெண்ட் எனக்கு பானிபூரி வாங்கி கொடுப்பா, அதான் பெனிஃபிட்ஸ்ங்குது. சத்தியமான உண்மைங்க இது, நடந்திருக்கு. இது வீடியோ இருக்கு, இந்த சேனல்ல இருக்கும். ஆமா, அந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி போய் மதுரையில ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்க்கு இன்னைக்கு மீனிங் தெரிஞ்சு நான் போய் அந்த கேள்வி கேட்டேன்னா சப்பு சப்புன்னு அடிச்சு அனுப்பிடுவாங்க. அவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியல, தப்பிச்சிட்டேன் நான். இப்பதான் எனக்கு தெரியாது. அதான் ஃபிளிங், அந்த பெஞ்சிங் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பெஞ்சிங்கிறது ஒருத்த வெயிட் பண்ணிட்டே இருப்பான். ஒருவேளை அங்க பிரேக்கப் ஆயிடுச்சா டக்குனு உள்ள போடுறதுக்காக. ஆல்ரெடி இருக்கல, எனக்கு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காது, அவங்க போயிட்டாங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த ஃபிளிங்ங்கிறது இந்த சிச்சுவேஷன்ஷிப் மாதிரி. சிச்சுவேஷன்ஷிப்னா இந்த கோபி சார் வீடியோ போட்டுப்பாங்க, உனக்கும் கல்யாணம் இருக்கும். சும்மா சொல்றேன், உடனே உங்க ரெண்டு பேரும் இருவருக்கும் போட்டுறாங்க. உனக்கும் கல்யாணம் ஆயிருக்கும், அந்த பிள்ளைக்கும் கல்யாணம் ஆயிருக்கும், ரெண்டு பேரும் லவ் பண்ணுவீங்க. அந்த பிள்ளை ஹஸ்பண்டோட போச்சா போயிட்டு போதும், நீ ஒய்ஃபோட பொண்ணா போயிட்டு போ. ஆனா பிடிச்சா ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்துப்பீங்க. இந்த இவளுக்கு வெளியே ஒரு ஆள் இருக்கு, இவளுக்கும் வெளியே ஒரு ஆள். குமார் முன்னாடி லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா குமார முன்னாடி சுரேஷ்கே தெரியாம அந்த மாதிரி. சரி விடுங்க. அதான் நான் நினைச்ச தலைவர் எல்லாமே தெரிஞ்சு வந்திருப்பாரு. இல்ல இப்போ எனக்கு இவன் அது பண்ணான்னு தெரியும், அதுக்கு பேரு சிச்சுவேஷன் கிப்னு தெரியாது. அதுதான் மேட்டர். ஓகே அது தெரியும். யோசிச்சு இவ்வளவு நேரத்துக்கு இதை எங்க கொண்டு போய் வந்து ஒப்பந்தம் யோசிச்சுட்டு இருந்திருப்பேன். என்னடா பேசிட்டு இருக்க? அவருமே அங்கதான் கேட்டுங்க, நம்மளோட அதான் சொல்றேன். அதுல என்ன போடா இதுன்னு கூட கேட்டிருப்பாங்க. என்ன ப்ரோ உங்களதான் அவங்க கேட்டிருக்காங்களே, போடா இதுன்னு ஆயிரம் முடியுமா? பையன் கேட்டிருக்கான், நான் ஃபிளிங்ல இருப்போமான்னு கேட்டிருக்கானா? பொண்ணு கேட்டிருக்காங்கப்பா. ஐடி பாத்துட்டீங்களா? ரெக்வெஸ்ட் போச்சுன்னா திருப்பி அட்ரஸ் தெரியும், நீங்க தான் வருவோம். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, ரொம்ப நன்றி ப்ரோ. இன்னும் ஒரே ஒரு மேட்ரு, எனக்கு என்னன்னா இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்து கேள்வி கேட்குறீங்களா, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, எனக்கு இந்த பழைய வீடியோ எல்லாம் நீங்க காட்டினப்போ நம்ம இது பண்ணிருக்கோம், ஜாலியா மொமெண்ட்ஸா ஜாலியா இருக்கு. இன்னொன்னு வந்ததும் இல்ல 19 சேனல் பத்தி கேட்டாப்ல எனக்கு இவ்வளவு நீங்க ரிசர்ச் பண்ணி ப்ரோ யாராவது ஸ்டாரா வந்தாங்கன்னா அவங்க பண்ணா ஓகே. இப்போ நாங்களாம் இப்பதான் ஏதோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோமா, எங்களுக்கு இவ்வளவு நீ பண்ணிட்டு எப்பயுமே கடைசி எமோஷனலா போடுறேன். அது ப்ரோமோ கண்டென்ட் இல்ல, ஆனா சீரியஸா வந்து இந்த பழைய வீடியோஸ் எல்லாம் எவ்வளவு முன்னாடி போய் நானே பார்க்க மாட்டேன். வீடியோஸ் எல்லாம் நீ எடுத்து வச்சு சரி இன்னைக்கு வந்தா நீ இவன் ஆக்வர்ட் ஆக்கிடுவோன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் தலைவரே. खुशी खुशी